Hi dear friends, வணக்கம் and welcome to ரூபாவதி தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நம்ம இப்போ சேனல்ல நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் ரூபாவதி அவர்களின் காதல் வைத்து காத்திருந்தேன். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. சென்னை விமான நிலையம் காலை 10 மணி. முகிலன் பிசினஸ் விஷயமாக வெளிநாடு சென்றிருந்தவன் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அதிகாலை விமானத்தில் தான் சென்னை திரும்பியிருந்தான். அவனை அழைத்து செல்ல வந்திருந்த முகிலனின் பிஏ பிரபு லக்கேஜ் எடுத்து வர சென்றுவிட அவனுக்காக காத்திருந்த முகிலன் கண்ணில் பட்டால் ஒரு குட்டி தேவதை கையில் வைத்திருந்த டேரி மில்க் சாக்லேட்டை அந்த குட்டி தேவதையின் வாய் மற்றும் கன்னத்தில் அப்பி இருக்க கை விரலால் இருந்த சாக்லேட்டை இதழில் வைத்து சப்பிக் கொண்டிருந்தாள் அந்த 4 வயதிற்கும் குட்டி தேவதை. முகிலன் தன்னை மறந்து புன்னகையோடு அந்த குழந்தையின் செய்கையை ரசித்துக் கொண்டிருந்தான். வாவ், செம்ம கியூட் பேபி, என்ன அழகா இருக்க, பார்த்ததும் தூக்கி கொஞ்சி அந்த குண்டு குண்டு கன்னத்தை கடிக்கணும் போல இருக்கு என அந்த தேவதையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் முகிலன். சாக்லேட்டை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தை அவள் பக்கத்தில் இருந்த பெண்ணின் புடவை முந்தானையை பிடித்து இழுத்து மா என்று தன் மழலை மொழியில் அழைக்க திரும்பி பார்த்த அந்த பெண், அச்சோ என்ன நிலா குட்டி இது, இப்படியா சாக்லேட்டை முகம் பூராவும் அப்பி வச்சிருக்கிறது, டூ பேட்டா குட்டிமா, வர வர உன்னோட சேட்டை அதிகமாகிக்கிட்டே போகுது என்று செல்லமாக கடிந்தவள் தன் கைக்குட்டியை எடுத்து குழந்தையின் முகத்தை துடைக்க அந்த குழந்தை 1-2 முளைத்திருந்த தன் பால் வண்ண பற்கள் தெரிய அழகாய் சிரிக்க அதில் மயங்கியவள் தன் மென்னிதழ்களை ஆசையாய் குழந்தை கன்னத்தில் பதித்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு திரும்ப அப்போதுதான் குழந்தையின் அம்மாவை பார்த்து முகிலன் சட்டென எழுந்து நிற்க அவன் உதடுகள் அவனையும் அறியாமல் உச்சரித்த பெயர் நிஷா. முகிலன் தன் ஆபீஸில் கண்மூடி சேரில் அமர்ந்திருக்க அவன் நினைவுகள் மட்டும் காலையில் ஏர்போர்ட்டில் பார்த்து நிஷாவை சுற்றியே இருந்தது. கடைசியாக அவளை காலேஜில் ஃபேர்வெல் டேவில் பார்த்தது. 10 வருடம் ஓடிவிட்டது. முகிலனும் நிஷாவும் பெங்களூரில் ஒரே காலேஜில் இளங்கலை படித்தவர்கள். காலேஜ் 1ஆம் வருட படிப்பை தொடங்கிய 2 மாதத்திலேயே முகிலனின் சிரிப்பு, அவன் நடவடிக்கை, பெண்களிடம் தள்ளி நின்று பழகும் விதம் என்று அனைத்திலும் மயங்கிய நிஷா முகிலனை விரும்ப ஆரம்பிக்க சற்றும் தயங்காமல் உடனே தன் காதலை முகிலனிடம் வெளிப்படுத்தினாள். நிஷா அவள் காதலை சொன்னவுடன் சற்று அதிர்ந்த முகிலன், ஏய் நீ என்ன லூசா, நம்ம மீட் பண்ணி 2 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள காதலா என்று அவளை கேலி செய்ய நிஷா சற்றும் சளைக்காமல், ஆமா கண்டதும் காதல் தான், இப்ப அதுக்கு என்ன, உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு, அதான் உடனே வந்து சொல்லிட்டேன், ஏன்னா உன்னை நான் காதலிக்கிறது உனக்கு தெரியணும் இல்லையா, ஒருவேளை நான் காதலை சொல்ல தயங்கி நின்று வேற எவ்வளவு வந்து உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி உனக்கு நான் உன்னை லவ் பண்ற மேட்டர் தெரியாம போய் நீ பாட்டுக்கு யாருக்காவது ஓகே சொல்லிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது, அதான் உன்கிட்ட மேட்டரை போட்டு உடைச்சிட்டேன் என்று தோளை குலுக்க முகிலன் அவளை வித்தியாசமாக பார்த்தவன், ஏமா நீ இப்பதான் லூசா இல்ல பிறந்ததுல இருந்தே இப்படிதானா, என்னமோ முந்தவோருக்கு முன்னுரிமைன்ற மாதிரி பேசுற, எனிவே நீ சொல்ல வந்தது சொல்லிட்ட, நானும் என்னோட பதில சொல்லிடுறேன், எனக்கு இந்த காதல் கல்யாணம் 2லுமே விருப்பம் இல்லை, ஸோ பெட்டர் நீ வேற ஆளை பாரு, என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாத என அட்வைஸ் செய்தவனை நிஷா விடுவதாக இல்லை. சாரி முகில், சோ சாரி, நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு தான், அதை என்னால் மாற்றிக்க முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் அரலூசு தான், அதோட பிடிவாதமும் ஜாஸ்தி, அதனால நான் மாற மாட்டேன், ஸோ பெட்டர் நீங்கள் என்னை லவ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகேவா, இப்போ நான் போகிறேன், டுமாரோ ஐ வில் மீட் யூ, பாய் முகில், பாய் பாய் என்றவள் அங்கிருந்து சென்றுவிட முகிலன் தான் தலையில் அடித்து கொண்டு, சரியான கிறுக்கு பிசாசு போல இது என்றவன் அதன் பின் நிஷாவை பற்றி யோசிக்க கூட இல்லை. நிஷாவும் தினம் தினம் புது புது வழியில் விடாமல் முகிலை துரத்தி தன் காதலை அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். ஆனா பலன்தான் 0. நிஷா எவ்வளவு குட்டிக்கர்ணம் அடித்தும் முகிலன் மாறவில்லை. நிஷாவும் விக்ரமாதித்தன் வேதாளம் பின்னாடி அலைஞ்ச மாதிரி முகிலன் பின்னாடியே அலைந்தாள்.
உங்க லவ்ஸுக்காக என்னால வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி 3 ஆண்டுகள் ஜெட் வேகத்தில் பறந்தது. 3 வருட படிப்பு முடிந்து இன்றைய கல்லூரியின் கடைசி நாள். இன்னும் கொஞ்ச நாளில் முகிலன் தன் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்கிறான் என்று அவன் நண்பன் பிரகாஷ் மூலம் தெரிந்து கொண்ட நிஷா உடனே முகிலனை பார்க்க சென்றாள். முகிலன் அவன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் இருந்த இடம் வந்த நிஷா, முகில், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று சொல்ல பிரகாஷ் முகிலனை பார்த்து கிண்டலாக சிரிக்க முகிலன் அதில் கடுப்பானவன் பிரகாஷை முறைத்துவிட்டு நிஷாபுரம் திரும்பியவன் பின் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து, ஓகே நிஷா, வா போலாம் என்று அவளை தனியாக அழைத்து வந்தவன், சொல்லு நிஷா, என்ன பேசணும் என்று மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக்கொண்டு அலட்சியமாக அவளை பார்த்து கேட்க நிஷா அவன் கேள்வியில் கடுப்பானவள், ஏன் முகில், நான் என்ன நாட்டு நடப்பு அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை பத்தியுமா உன்கிட்ட பேச போறேன்? நான் என்ன பேசுவேன்னு உண்மையாவே உனக்கு தெரியாதா? நம்ம லவ் மேட்டர் அப்படியே தொங்கல்ல இருக்கே. இன்னைக்கு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாதா என்ன என்று அவளும் விடாது அவனை கேள்வி கேட்க முகிலன் அவளை அலட்சியமாக பார்த்தவன், தெரியுமே, நல்லா தெரியும். 3 வருஷமா லவ்னு என் பின்னாடி சுத்தி என்ன டார்ச்சர் பண்ணத நான் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவேனா என்ன? காலேஜ் முடிஞ்சு போச்சே, அட்லீஸ்ட் இப்போவாவது நீ திருந்தி இருப்பியேன்னு ஒரு சின்ன நம்பிக்கை, அதான் உன்னோட பேச வந்தேன். சாரி முகில், இப்ப வர நான் போதி மரம் எதுவும் பார்க்கல. அட் தி சேம் டைம் திருந்துற அளவுக்கு நான் எதுவும் தப்பு பண்ணலையே. லவ் பண்றது என்ன அவ்வளோ பெரிய தப்பா என்று கிண்டலாக கேட்க, நீ லவ் பண்ணு நிஷா, அது தப்பு இல்ல. ஆனா என்ன லவ் பண்ற பாரு, அதுதான் தப்பு. என்ன பொறுத்தவரை இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் பெரிய தப்பு தான். பிகாஸ் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதுக்காக உடனே உனக்கு லவ் ஃபெயிலியரானு கேனத்தனமா கேட்காத. அப்படியெல்லாம் ஒரு கஞ்சாவியும் இல்லை. எனக்கு என்னோட கெரியர் தான் முக்கியம். இந்த லவ் மேரேஜ்னு டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஜஸ்ட் லீவ் மீ. சும்மா சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்று அங்கிருந்து நகர நிஷா சட்டனு அவன் கையை பிடித்து நிறுத்தியவள், ப்ளீஸ் முகில், புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி காதல் ஒன்றும் தப்பில்லை. நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். ப்ளீஸ் முகில், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னால் உன்னோட கெரியருக்கு எந்த பாதிப்பும் வராது, ஐ ப்ராமிஸ் என்றவள் கண்கள் கலங்க இருக்க முகிலனை அவள் கலங்கிய விழிகள் சற்று அசைத்துதான் பார்த்தது. நிஷாவை அவனுக்கு தெரிந்த இந்த 3 ஆண்டுகளில் சும்மா கூட அவள் முகம் வாடியிருந்து அவன் பார்த்ததில்லை. எப்போதும் அவள் முகத்தில் அழகிய சின்ன சிரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்தில் சிரிப்பும் சண்டையும் இருந்தால் கண்டிப்பாக அங்கு நிஷா இருக்கிறாள் என்று அர்த்தம். யார் சோகமாக இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. ஏதாவது குரங்கு சேட்டை செய்து அவர்களை சிரிக்க வைத்து விட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பாள். சில சமயம் முகிலிடம் அவள் வம்பிழுக்கும் போதெல்லாம் அவன் இவளை கண்டபிடித்துட்டு அவள் சற்றும் சளைக்காமல், சார், இன்னைக்கு பேட் மூட்ல இருக்கீங்க போல, நான் நாளைக்கு வந்து என்னோட டார்ச்சரை கண்டினியூ பண்றேன் முகில் என்பாள். அவன் அசந்த நேரம் அவன் கன்னத்தில் தன் இதழ் பதித்து விட்டு சிட்டாக பறந்து விடுவாள். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் தூசு போல் அதை தட்டிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடும் நிஷாவை இன்று கலங்கிய வெளியோடு பார்க்க அவனுக்கும் சற்று கஷ்டமாகத்தான் இருந்தது. முகிலனுக்கு அவளை காதலிக்க பிடிக்காவிடலும் அவளின் நல்ல குணமும் சிறுபிள்ளைத்தனமும் அவனுக்கு பிடிக்கும் தான். ஆனால் அதை இப்போது காட்டாமல் மறைத்தவன் கோபமாக அவள் கையை உதறி, ஐயோ லூசாடினி, புரிஞ்சுக்கவே மாட்டியா? இந்த லவ் எல்லாம் காலேஜ் லைஃப்ல எல்லாருக்கும் வரதுதான். ஜஸ்ட் லைக் தட். கொஞ்ச நாள் போனா எல்லாம் மாறிடும். நீயே கொஞ்ச நாள் என்னை பார்க்காம இருந்தா என்னை மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்ப. அதுதான் பிராக்டிக்கல் லைஃப், புரிஞ்சுக்க. ஸோ ப்ளீஸ், இந்த மாதிரி லூசுத்தனமா லவ் அது இதுன்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காத. நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் டார்ச்சர் பண்ணிட்டு. ப்ளீஸ் நிஷா, எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது என்று வெறுப்பில் கத்து நிஷா விரக்தியாக சிரித்தவள், ஐ எம் சாரி முகில், இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. கொஞ்ச நாளில் எத்தனை வருஷமானாலும் இந்த உயிரே உடம்ப விட்டு போனாலும் உனக்காக காத்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் என் மனசுல உன்னை தவிர யாரையும் நான் நினைக்க மாட்டேன்.
நீ என்னோட நினைப்புல கலந்து என்னோட உயிர்ல கரைஞ்சிட்ட முகில். என்னால உன்னை தாண்டி எதையும் யோசிக்க முடியாது. இனி நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏன் உன் கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேன். அப்படி உன் முன்னாடி வர சூழ்நிலை வந்தாலும் நான் ஒதுங்கி போயிடுறேன். இனி உன்னோட வாழ்க்கையில நிஷான்னு ஒருத்திய உனக்கு தெரியும்னு நீ நினைக்காத அளவு உன்னை விட்டு தூரமா போயிடுறேன் என்றவள் அங்கிருந்து 2 அடி எடுத்து வைத்தவள் திரும்பி அவன் முகம் பார்த்து, ஆனா லைஃப் லாங் நான் உன்னை நினைச்சிட்டே இருப்பேன் முகில் என்றவள் அவனை கடைசியாக மனம் நிறைய பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அதுதான் கடைசியாக முகிலன் நிஷாவை பார்த்தது. அதன் பிறகு இன்றுதான் அவளை ஏர்போர்ட்டில் பார்த்தான். அதுவும் கையில் குழந்தையோடு. கண்மூடி கடந்த காலத்தை நினைத்து கொண்டிருந்தவன் சிந்தனையை கலைத்தான் அவன் நண்பன் பிரகாஷ். டேய், என்னடா இது, ஆபீஸ்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்க என்று கலாய்த்தபடி முகிலன் எதிரில் இருந்த சேரில் உட்கார. டே பிரகாஷ், வாடா, எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து, எப்படிடா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீதான் எங்க எல்லாரையும் மறந்துட்டு பிஸ்னஸ்னு வெளிநாட்டிலேயே சுத்திட்டு இருக்க. நானெல்லாம் அடிக்கடி உன் வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு தான் இருக்கேன். அது சரி, நீ ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? முகம் வேற வாடி இருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. காலையில தான் சென்னை வந்தேன். இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்கு. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லை. அதான் ஜஸ்ட் கண்மூடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது சரி, நீ என்ன அதிசயமா என்னை பார்க்க ஆஃபீஸ் வந்திருக்க? எதுவும் முக்கியமான விஷயமா? குடி கெட்டுச்சுப்போ, உன்னை எல்லாம் என்ன தான் செய்யறது? இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரவியோட மேரேஜ் ரிசப்ஷன் இருக்குன்னு ஒரு வாரமா ஃபோன்ல கத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்ன விஷயம்னு கேட்குற நீ? உனக்கு ரவி மெயில் பண்ணி இருந்தானே, மறந்துட்டியா? ஆமாடா, சுத்தமா மறந்தே போச்சு. நாசமா போச்சு. உனக்கு பிஸ்னஸ் தவிர வேற எதுவும் நினைவுல இருக்காதே முகில். அது சரி, நீ எப்பட கல்யாண சாப்பாடு போட போற? நம்ம செட்ல ரவியும் நீயும் தான் மொட்டை பையனா தெரிஞ்சீங்க. இப்ப ரவிக்கு கால் கட்டு போட்டாச்சு. இன்னும் நீ தான் பாக்கி. பாவம், அம்மா வேற என்ன பார்க்கும் போதெல்லாம் என்கிட்ட சொல்லி புலம்புறாங்க. அவங்களுக்கும் சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதாடா? நீ வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் வேணாம்னு சொல்றியாம். ஏண்டா, நீ ஏதோ உன் கல்யாணம் பத்தி யோசிச்சிருக்கியா? இல்ல லவ் ஏதாவது என்று குறும்பாக கேட்க பிரகாஷ் கல்யாணம் பற்றி பேசிய நொடி முகில நினைவுகளில் காலமெல்லாம் உன்னை நினைச்சிட்டே இருப்பேன்னு சொன்ன நிஷா முகம் அவன் கண்முன் வர கஷ்டப்பட்டு அந்த நினைவை ஒதுக்கியவன். ஏண்டா, என்னை பத்தி தெரிஞ்சு இப்படி கேட்கிற? எனக்கு தான் இந்த காதல் கல்யாணம்னாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு இந்த கேள்வி என்று காலையில் நிஷாவை குழந்தையோடு பார்த்த கடுப்பை பிரகாஷிடம் காட்டி எரிந்து விழ. ஆமாம், உனக்கு தான் லவ்னாலே அலர்ஜி ஆச்சே. பாவா அந்த பொண்ணு நிஷா உன்னை உயிருக்கு உயிரா விரும்பி உன் காலையை சுத்தி வந்துச்சு. அதையே திரும்பி பார்க்காதவனாச்சி நீ. ஆமா, உயிருக்கு உயிரா தயிருக்கு தயிரா விரும்புனா போடா டே. அப்படி காதலிச்சவதான் இந்த ஜென்மம் முழுக்க உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி அவ இடுப்பு உயரத்துக்கு ஒரு குட்டி பாப்பாவை பெத்து வச்சுட்டு இருக்கா இல்ல? இந்த காதல் அதை இதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த போயிடா என்றவன் குரலில் கோபம் கொப்பளிக்க கண்களில் மட்டும் சிறிதான ஏமாற்றம் தெரிந்தது. முகிலனை ஆழமாக பார்த்த பிரகாஷ், நீ எப்பட நிஷாவை பார்த்த? அவளுக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, இன்னைக்கு காலையில தான் அவளை ஏர்போர்ட்ல பார்த்தேன், கையில் ஒரு குட்டி பாப்பாவோட என்று கடுப்பாக சொல்ல. ஓ அப்படியா, சரி, அவ கையில குழந்தை இருந்தது ஓகே. ஆனா உனக்கு எப்படி அது நிஷா குழந்தைதான்னு தெரியும் என்றவனை முறைத்த முகில், வெத்தலையில மை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். கேக்குறான் பாரு கேள்வி. அந்த பாப்பா நிஷாவை அம்மான்னு கூப்பிட்டாடா. அப்போ அது அவ குழந்தை தானே? இதுக்கெல்லாம் சிபிஐ வச்சு விசாரணை கமிஷனா நடத்தணும் என்று சலித்து கொள்ள. சரிடா, ஓகே, அது அவ குழந்தைதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ ஏண்டா இப்படி சலிச்சுக்கிற? என்னமோ அவ உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி இல்லடா டென்ஷன் ஆகுற. ஏண்டா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீ தான் நிஷாவை விரும்பல இல்ல? அப்புறம் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன? அவ உயரத்துக்கு புள்ள பெத்துக்கிட்டா உனக்கு என்ன? நீ ஏன் இவ்வளவு கடுப்பாக்குற? சரி, ஒருவேளை அந்த பொண்ணும் இப்பவும் கல்யாணம் செய்யாம உன்னையே நினைச்சிட்டு உனக்காக காத்திருக்கான்னு வச்சுக்குவோம். நீ நிஷாவை கல்யாணம் செஞ்சுப்பியா சொல்லு? இல்லதானே? அப்புறம் ஏன் இந்த கோவம்?
என்று பிரகாஷ் கேட்ட கேள்வி முகிலனை சற்று அசைத்துதான் பார்த்தது. ஆமா, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன, நான் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன், எனக்கு என்ன ஆச்சு என்று நினைத்தவன் அமைதியாக எழுந்து சென்று விட போகும் அவனையே பார்த்த பிரகாஷ் காலம் கடந்த சேருக்கு காதல் வந்திருக்கும் போலேயே இப்ப என்ன செய்யறது, நிஷாவுக்கும் கல்யாணமாகி இருக்கும் போல, இப்ப என்ன பண்றது என்று யோசித்தவன் இந்த பக்கி மட்டும் அப்பவே அந்த பிள்ளைக்கு ஓகே சொல்லி இருந்திருந்தா இப்ப இவ்வளோ பிரச்சனை இல்லை, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நாதாரி பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சு என்னை இம்சை பண்ற என்று தலைமுடியை பேய்த்து கொண்டான். பழைய நண்பர்கள் ஒன்று கூட அந்த கல்யாண ரிசப்ஷன் களை கட்டியது. அனைவரும் கூத்தும் கும்மாளமாக இருக்க முகிலன் மட்டும் இதிலும் கலந்து கொள்ளாமல் தனியாக உட்கார்ந்திருந்தான். ஏனோ அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவனுக்குள் என்ன நடக்கிறது என்று அவனுக்கே புரியவில்லை. கல்லெறிந்த குளம் போல் அவன் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. பலவிதமான யோசனையில் சிக்கி தவித்த முகிலன் கண்ணில் பட்டால் அந்த குட்டி தேவதை நிலா. நிலாவை பார்த்தவன் கண்களில் அத்தனை மினுமினுப்பு. உடனே நிஷாவை தேடி மண்டபம் முழுதும் அவன் கண்கள் அலைப்பாய அவன் தேடலை முடித்து வைக்க அவன் கண்ணில் விழுந்தாள் நிஷா. சிம்பிளான ஆகாய வண்ண பட்டு புடவையில் அளவான நகையோடு கண்களை உறுத்தாத மேக்கப்பில் தேவதையாக ஜொலித்தாள் அவள். கல்யாண பொண்ணோடு எதையோ சிரித்து பேசிக் கொண்டிருந்த நிஷாவின் புன்னகை தவழும் முகத்தில் ஒரு நிமிடம் தடுமாறிய முகில் அடுத்த நொடி அவள் அடுத்தவன் மனைவி என்ற நினைப்பு வர அவன் மனதின் எண்ண ஓட்டத்திற்கு கஷ்டப்பட்டு கடிவாளம் போட்டான். சிரித்த முகத்தோடு பேசிக் கொண்டிருந்த நிஷாவின் கண்ணில் தன்னை பார்த்து கொண்டிருந்த முகிலன் பட அவனை கண்டவுடன் அழகாக புன்னகைத்தவள் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அடுத்த நொடியே எதையோ நினைத்து முகம் வாடிவிட இமைக்காமல் முகிலன் முகத்தையே பார்த்தவள் என்ன நினைத்தாலோ உடனே நிலாவை தூக்கி கொண்டு மண்டபத்தை விட்டு வேகமாக சென்று விட்டாள். முகிலனின் கண்கள் செல்லும் நிஷாவையே பார்த்திருக்க பிரகாஷ் அவன் அருகே வந்ததை கூட அவன் கவனிக்கவில்லை. காலேஜ் டைம்ல பார்த்த மாதிரியே இப்பவும் அழகா இருக்கா இல்லடா, அதான் அவளையே பார்த்துட்டு இருக்க போல என்று கிண்டல் அடிக்க முகிலன் அனிச்சையாக ஆம் என்று தலையாட்ட பின் தன்னிலை உணர்ந்து சச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் ஒன்றும் அவளை பார்க்கல, அவ பொண்ணு அந்த குட்டி பாப்பா பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தா, அதான் அவளை பார்த்துட்டு இருந்தேன் என்று வாயில் வந்ததை சொல்லி சமாளிக்க பிரகாஷ் ஒற்றை புருவம் உயர்த்தி சந்தேகமாக முகிலை பார்க்க டேய் நம்புடா, நான் உண்மையா தாண்டா சொல்றேன். சரி சரி நான் நம்புறேன், வேற வழி, டைம் ஆச்சு வா கிளம்புவோம், காலையில சீக்கிரமே முகூர்த்தத்துக்கு வரணும் என்றவன் முகிலனை அழைத்து சென்றான். டேய் நாளைக்கு மார்னிங் 7 to 9 முகூர்த்த நேரம், நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க, சீக்கிரம் போய் தூங்கி எந்திரிச்சு காலையில சீக்கிரம் வந்து சேரு, எல்லாரும் உன்னை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்காங்க. அப்புறம் முகில், நம்ம நிஷா கூட காலையில கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா. 5 வருஷம் கழிச்சு போன வாரம் தான் யூஎஸ்ல இருந்து அவ குழந்தையோட இந்தியா வந்திருக்காளாம். அவளை பத்தி வேற எதுவும் இங்க யாருக்கும் தெரியலடா. கல்யாண பொண்ணும் அவளும் ஃப்ரெண்ட்ஸாம், அதான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா. அதனால காலையில கண்டிப்பா அவ கல்யாணத்துக்கு வருவா என்றவன் முகிலை குறும்பாக்க பார்க்க இதை எதுக்குடா ஏன் கிட்ட சொல்ற, அவ வந்தா எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன என்ற பிரகாஷை முறைக்க இல்லடா நான் அதுக்கு சொல்லல, நிஷா வந்த அவ கூட அவ பொண்ணும் வருவா, நீ ஆசை தீர குழந்தைய பார்க்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன், உனக்கு தான் அந்த பாப்பாவை பிடிக்கும்ல என்றவன் முகிலன் முகத்தில் கோபத்தை பார்த்து ஐயோ சைதான் டென்ஷன் ஆகுது பிரகாஷ், எஸ்கேப் என்றவன் விட்டால் போதும் என்று அங்கிருந்து ஓடிவிட்டான். முகிலன் மனது பிரகாஷ் சொன்னதை ரீவைன் செய்து பார்த்தது. நாளை காலை நிஜமாவே கல்யாணத்துக்கு நிஷா வருவாளா? இன்னைக்கு என்னை பார்த்ததும் ஒரு வார்த்தை கூட பேசாம உடனே அங்கிருந்து போயிட்டாளே, ஏன் என்னோட முகத்தை கூட பார்க்க அந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா என்று நினைத்தவன் நாளைக்கு அவ கல்யாணத்துக்கு வந்து என்னை பார்த்தா என்கிட்ட பேசுவாளா என்று அவன் மனம் ஏங்க. அவ வந்தா என்ன, வராட்டி எனக்கு என்ன, அவ பேசணும்னு தான் நான் இங்க கிடந்து ஏங்கிட்டு இருக்கேன் பாரு, காலம் முழுசும் உனக்காக காத்திருப்பேன்னு உருக்கமா சொல்லிட்டு இப்ப கையில தேவதை மாதிரி ஒரு குழந்தையோட வந்து நிக்கிறா, எல்லாம் வேஷம், எல்லாம் பொய் என்று அவன் இன்னொரு மனது அவளை நினைக்காதே, அவள் அடுத்தவன் மனைவி என்று அவனை எச்சரிக்க அமைதியாக வீட்டுக்குள்ளே வந்தவன் அங்கு அவன் அம்மாவை பார்க்க என்னம்மா மணி என்ன ஆகுது, ஏம்மா இவ்வளோ நேரம் தூங்காம ஹால்ல உட்கார்ந்திருக்கீங்க என்றவன் அவர் அருகில் சென்று அவர் மடியில் தலை வைத்து படுத்து கொள்ள அவன் தலையை மெதுவாக வருடிய அவன் தாய் நிர்மலா உன்னை பார்க்க தாண்டா முழிச்சிட்டு இருக்கேன்,
காலையில வந்தவன் உடனே ஆபீஸுக்கு ஓடிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வந்த ஒரு வார்த்தை நின்னு அம்மா கிட்ட பேச கூட சாருக்கு நேரம் இல்ல சரி போகுது ஈவினிங் வருவன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ அத்தை ஜாம கொள்ளக்காரன் மாதிரி இப்ப வர என்று அழைத்து கொள்ள சாரிம்மா நம்ம ரவி கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிட்டு வரேம்மா அதான் லேட் ஆகிடுச்சு என்று கண்களை மூடியபடி சொல்ல அவன் கன்னத்தில் ஏதோ ஈரமாக பட கண்ணை திறக்க நிர்மலா கண்ணில் கண்ணீரோடு முகிலன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். மா என்னம்மா என்ன ஆச்சு எதுக்கு இப்ப அழுகிறீங்க என்று ஆரம்பித்தவனுக்கு அவர் அழுவதற்கான காரணம் புரிய தலையை குனிந்தவன் சாரிமா என்று கனத்த குரலில் சொன்னவன் எனக்கு தூக்கம் வருதுமா நான் போய் தூங்குறேன் நீங்களும் உங்க ரூமுக்கு போங்க நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்றவன் 2 படிகளாக தாவி மாடியில் தன் அறைக்கு சென்று விட நிர்மலா மனதுதான் கிடந்து அடைத்து கொண்டது. அப்பா இல்லாத பையன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் எப்பதான் இவன் கல்யாணம் பண்ணிப்பானோ கடவுளே அவங்க அப்பா உயிரோட இருந்தா இவன் இப்படி திமிர் பிடிச்சு திரிவானா நானும் இவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் பேரம்பேத்தியை எடுத்து கொஞ்சலாம்னு எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன் இவன் என்னடானா பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறான் என்று மனம் நொந்தவர் கண்ணீரோடு அங்கிருந்து சென்று விட்டார். தன் ரூமிற்கு வந்த முகிலனுக்கு தூக்கம் எட்டா கனியாகி போனது. நிர்மலா முகிலனுக்கு எப்படியாவது கல்யாணம் நடத்தி வைத்து விட வேண்டும் என்று பலமுறை பலவாறு முயன்று விட்டார். ஆனால் பலன் தான் இல்லை. முகிலன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு ஒத்த காலில் நிற்க நிர்மலாவும் விடாது அவனை நச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார். முகிலன் நிஷாவை காதலிக்கவில்லைதான். ஆனால் நிர்மலா ஒவ்வொரு முறை கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அவனையும் அறியாமல் நிஷா முகம் அவன் கண் முன் வருவதை அவனால் தடுக்க முடியவில்லை. அது ஏன் என்று அவனுக்கே விளங்கவில்லை. நான் தான் அவளை லவ் பண்ணலையே அப்புறம் ஏன் அவளை நினைக்கிறேன் என்று அவன் மனம் கேள்வி கேட்க ஒருவேளை அவ சொன்ன மாதிரி இப்ப வர என்னையே நினைச்சு அவ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாளோன்ற ஒரு சின்ன பயம் தான் காரணம். அவ பிடிவாதக்காரி செஞ்சாலும் செய்வா. அதான் கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அவன் நினைப்பு எனக்கு வருது போல என்று அவன் மூளை அவன் கேள்விக்கு பதில் சொல்ல அவன் அதில் சமாதானம் ஆகிவிடுவான். ஆனால் அவன் நினைத்த மாதிரி இல்லாமல் இன்று நிஷா கல்யாணமாகி அழகிய குழந்தைக்கு அம்மாவாகவும் இருக்கிறாள் என்பதை அவன் கண்ணாலேயே கண்ட பிறகு அவன் மனது சந்தோஷம் தானே பட வேண்டும். அப்படி இல்லாமல் அவனுக்கு கோபமும் ஏமாற்றமும் ஏன் வந்தது? அதற்கு காரணம் என்ன என்பதை பாவம் அவன் யோசிக்கவில்லை. காலை சீக்கிரமே பிரகாஷ் முகிலனை அழைத்து செல்ல முகிலன் வீட்டுக்கு வந்தவன் வசமாக நிர்மலாவிடம் சிக்கி கொண்டான். டே பிரகாஷ், இந்த முகில் பையன் கல்யாணமே வேணாம்னு என்ன சாகடிக்கிறான்டா. நானும் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன். இன்னும் காலில் சலங்கு கட்டி ஆடாதது ஒண்ணுதான் பாக்கி. போற போக பார்த்தா அது செய்ய வேண்டி வரும் போல. வெட்டி முண்டோ, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி 1க்கு 2 குட்டி போட்டுட்ட. முகில் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம் இல்லடா என்ற பிரகாஷ் தலையில் நங்கு என்று கொட்ட பிரகாஷ் தலையை தடவிக்கொண்டே ஐயோ லூஸ் அம்மா, நான் அவன்கிட்ட பேசலன்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்து கூட இதை பத்தி அவன்கிட்ட பேசினேன். ஆனா அந்த பரதேசி எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறான். நான் என்ன செய்ய? ஒரு காப்பிக்கு ஆசைப்பட்டு உங்களை பார்க்க வந்தது தப்பா போச்சு. எல்லாம் என் பொண்டாட்டி அந்த ராட்சசிய சொல்லணும். அவ மட்டும் குடிக்கிற மாதிரி ஒரு காப்பி போட்டிருந்தா நான் இங்க வந்திருப்பேனா என்று சலித்து கொள்ள டே இரும, அப்ப வெறும் வயிற்றோடவா காலையில இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்த என்று நிர்மலா கேட்க பிரகாஷ் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு ஆமாம் என்று தலை மேலும் கீழும் மாட்ட சனியனே வந்த உடனே அதை சொல்றதுக்கு என்ன கேடு உனக்கு? இரு, நான் போய் பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன் என்றவர் கிச்சனுக்கு போக பிரகாஷ் முகத்தில் குறுநகை பரவியது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அவனுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக கண்டிப்பா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சே தீருவேன். இது என் பொண்டாட்டி அந்த ராட்சசி மேல சத்தியம். ஐயோ, இந்த முகிலை நம்பி நம்ம சத்தியம் பண்றோமே, ஒருவேளை இந்த பக்கி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? சே பரவாயில்ல, அந்த ராட்சசி மேலதானே சத்தியம் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கலாம். வெகு சீக்கிரமே கண் விழித்த முகிலன் வேக வேகமாக குளித்து ரெடியாகி கீழே வர நிர்மலாவும் பிரகாஷும் ஒரு நிமிடம் அவனை பார்த்து அசந்து விட்டனர். பட்டு வேட்டி சட்டையில் கழுத்தில் மெல்லிய செயின், ஒரு கையில் வாட்ச், மறு கையில் தங்க பிரேஸ்லெட், அலைப்பாயும் அடங்காத முடியை கை கொண்டு கோதியபடி முகத்தில் அழகிய சிரிப்போடு மாடியில் இருந்து இறங்கி வந்தவனை பார்த்த நிர்மலாவிற்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் டா பிரகாஷ் என்றபடியே அவன் படி இறங்கி வர
மார்னிங் முகில் என்றவர் அவன் கண்ணம் தொட்டு தன் இதழில் வைத்து ரொம்ப அழகா இருக்கடா, அப்படியே உங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு முகில் என்று அவன் தலையை மெதுவாக தடவ, ஹலோ உங்க பாச படத்தை அப்புறம் ஓட்டுங்க, இப்ப கல்யாணத்துக்கு போகணும். டேய் சீக்கிரம் வாடானா என்றவன் நிர்மலாவிடம் சொல்லிவிட்டு முகிலுடன் கிளம்பினான். கல்யாண மண்டபம் முழுவதும் முகிலின் கண்கள் மேய அவனை மேய்ந்து கொண்டிருந்தது பிரகாஷின் கண்கள். என்னடா மச்சி, பொண்ணு மாப்பிள்ள மேடை மேல இருக்காங்க, நீ என்னடானா மண்டபத்தை அளந்துட்டு இருக்க, என்ன இந்த மண்டபத்தை வச்சு புது பிசினஸ் ஐடியா எதுவும் வந்திருக்கா என்ன என்று அவனை வம்புழுக்க அவனை முறைத்த முகில், டேய் என்ன கிண்டலா, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்களான்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஓ நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் தேட, வேற யாரையும் தேடல அப்படிதானே? நான் நம்பிட்டேன்டா நம்பிட்டேன் என்று விஷமமாக சிரிக்க, டேய் டேய் அடங்குடா, வர வர நீ சரியில்லை, ரொம்ப ஓவரா தான் போற, என்னோட அம்மா கூட சேர்ந்து நீயும் ரொம்ப தான் கெட்டு போயிட்ட, முதல்ல எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு என்றவன் அங்கிருந்து எழுந்து சென்று விட பிரகாஷ் கிண்டல் சிரிப்போடு போகும் அவனை பார்த்து கொண்டிருந்தான். முகிலன் மண்டபம் முழுதும் தேடியும் நிஷாவை பார்க்க முடியாமல் போக டைனிங் ஹாலுக்கு வந்தவன் ஒரு குழந்தை கீழே விழுந்து அழுவதை பார்த்து ஓடி சென்று அந்த குழந்தையை தூக்கி குழந்தையின் கை கால்களை தடவி விட்டவன், ரொம்ப வலிக்குதா பாப்பா என்று கேட்டு நிமிர்ந்தவன் அப்போதுதான் அந்த குழந்தை முகத்தை பார்த்தான். ஏ இது நிஷாவோட பொண்ணாச்சே என்று நினைத்தவன் குழந்தை கன்னத்தில் முத்தமிட்டு, உங்க பேர் என்னடா செல்லும் என்று வாஞ்சியாக கேட்க புது ஆளை பார்த்து பயத்தில் இருந்த குழந்தை மிரட்சியோடு முகிலனை பார்த்து மலங்க மலங்க முழிக்க, மா என்றுதான் மழலை குரலில் அழைக்க முகிலன் சட்டென திரும்பி பார்க்க அங்கு நிஷா வேகமாக வந்து கொண்டிருந்தவள். முகிலனை கண்டதும் சற்று தயங்கி நின்றவள். பயந்த நிலாவின் முகம் பார்த்து உடனே குழந்தையை அவனிடம் இருந்து வாங்கியவள். எங்க போன குட்டிமானி, அம்மா எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, கீழே ஃபுல்லா அம்மா உன்னை தேடின, அம்மாவை விட்டு தனியா ஏன் இங்க வந்த என்றவள் நிலாவை அணைத்து கொள்ள நிலாவும் நிஷா கழுத்தை கட்டி கொண்டாள். முகிலன் இருவரின் அன்பையும் பார்த்து நிகழ்ந்தவன், எப்படி இருக்க நிஷா என்று கேட்க நிஷா நிமிர்ந்து ஒரு நொடி அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தவள். வேட்டி சட்டையில் கம்பீரமாக நின்று அவன் தோரணையில் சற்று தடுமாறி உடனே தலையை தொங்க போட்டபடி நல்லா இருக்கேன் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். முகிலன் நிஷாவையும் அவள் தோளில் தலை சாய்த்தபடி முகிலனை சின்ன சிரிப்போடு பார்த்த நிலாவை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டவன் அங்கிருந்து சென்றுவிட வேகமாக கீழே வந்த நிஷா யார் மீதோ மோதிவிட சாரி என்றவள் நிமிர அங்கு சிரித்த முகத்தோடு பிரகாஷ் நின்றான். ஹாய் பிரகாஷ், எப்படி இருக்க என்று முகமலர கேட்ட நிஷாவை முறைத்தவன். ஏ நிஷா, இது உனக்கே ஓவரா இல்ல, நேற்று ஈவினிங் தானே நான் உன் வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் பேசி மொக்க போட்டுட்டு போனேன், இப்ப விடிஞ்சு வந்து ஹவ் ஆர் யூன்னு கேட்கிற என்று செல்லமாக அவளை முறைக்க நிஷா சத்தமாக சிரித்தவள். ஓகே தப்புதான் என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டவள். சரி பிரகாஷ், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றவள் திரும்பி டைனிங் ஹாலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை நிஷா ஆபீஸுக்கு லீவ் விட்டுவிட்டு நிலாவுக்காக மட்டுமே செலவழிக்கும் நாள் இது. அன்றைய தினம் தாயும் மகளும் செய்யும் சேட்டைகளுக்கு அளவே இருக்காது. நிலாவுக்கு சரியாக நிஷாவும் இறங்கி கூத்தடிக்க வீடே 2 படும். வீட்டையே தலைகீழாக புரட்டி போட்டு இதுக்கு 2ம் போடும் ஆட்டத்தில் அந்த வீட்டில் வேலை செய்யும் லட்சுமி அம்மாவுக்கு தான் மொழி பிதுங்கிவிடும் பாவம். இதுக்கு 2ஐயும் சமாளிக்கவே பாதி உயிர் போயிடும் அவருக்கு. பிறந்தவுடன் தாயை இழந்த நிஷாவை சின்ன வயதில் இருந்து வளர்த்தது லட்சுமி தான். நிஷாவிற்கு தாயில்லாத குறையை தீர்த்து வைத்த லட்சுமி அம்மா இப்போது நிஷாவின் மகள் நிலாவை பாட்டி ஸ்தானத்தில் இருந்து அன்போடு பார்த்து கொள்கிறார். லட்சுமி இருக்கும் தைரியத்தில் தான் நிஷா குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு செல்கிறாள். மாலை 6 மணிக்கு நிஷாவின் வீட்டு காலிங் பெல் அடிக்க லட்சுமி அம்மா நிலாவோடு தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்க நிஷா வந்து கதவை திறந்தவள். வாசலில் நின்றவர்களை கண்டு அவளுக்கு பேரதிர்ச்சி. என்ன நிஷா, உன்னை பார்க்க உன் வீடு தேடி வந்திருக்கான், உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா என்ற முகிலனின் குரலில் உணர்வு வந்தவள். வாங்க முகிலன், வா பிரகாஷ் என்றவளின் வார்த்தைகள் தந்தியடிக்க முகிலனும் பிரகாஷும் உள்ளே வந்து சோஃபாவில் அமர நிஷா அவர்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தவள் அருகில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாள். முகிலன் கண்கள் நிஷாவையே வைத்த கண் வாங்காமல் பார்க்க அவன் பார்வை நிஷாவை உள்ளுக்குள் ஏதோ செய்ய தலையை குனிந்து கொண்டாள். அவளின் செய்கையை வெகுவாக ரசித்த முகில், எப்படி இருக்க நிஷா என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் முகிலன்,
நீங்க எப்படி இருக்கீங்க என்ற 4 வார்த்தையை 4 முழத்திற்கு நீட்டி முழக்கி கேட்க, எனக்கு என்ன குறை, என்னை சுத்தி என்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க இருக்கும்போது எனக்கு என்ன வந்துட போகுது என்றவன் அவளை துளைக்கும் பார்வை பார்க்க, பாவம் பெண்ணவள் அந்த ஊசி குத்தும் பார்வையில் உருகித்தான் போனாள். அவன் பார்வையில் தடுமாறி நின்றவள். பின் எதையோ யோசித்து, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா முகில், எத்தனை பசங்க என்று கேட்கும் போதே அவள் தொண்டை அடைத்து கொள்ள அவளை ஆழமாக பார்த்தவன், அழகான பொண்டாட்டி, தேவதை மாதிரி ஒரே ஒரு பொண்ணு, அழகான லைஃப் எனக்கு கிடைச்சிருக்கு நிஷா என்று உணர்ந்து சொல்ல, ஓ குட் என்று நிஷா முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை பரவியது. முகிலன் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த நிஷாவை பார்த்தவன், நிலா ரொம்ப சேட்டை பண்ணுவா போல என்று கேட்க, நிஷா அமைதியாக இருக்க, ஏ நிஷா ஒன்ன தான் கேட்டேன், நிலா ரொம்ப சேட்டைக்காரியான்னு என்று அவள் முகத்திற்கு முன் விரல் சொடுக்க, ஆமா ஆமா முகில் என்று தலையாட்டியவள். அவ அப்படியே எனக்கு ஆப்போசிட், நான் ரொம்ப அமைதி, ஆனா அவ எனக்கும் சேர்த்து பேசுவா, பயங்கர பாலு என்று மென்மையாக சிரிக்க, யாரு நீ அமைதியான பொண்ணு, அது எப்படி கொஞ்சம் கூட வாய் கூசாம இப்படி போய் சொல்ற நிஷா, நீ காலேஜ் படிக்கும் போது பண்ண எல்லா கேடித்தனத்தையும் கூட இருந்து பார்த்தவங்க நாங்க, எங்ககிட்டே இப்படி புழுகிறியே என்று பிரகாஷ் அவள் காலை வார நிஷா சின்னதாக சிரித்தவள். அப்போ நான் அப்படி இருந்தது உண்மைதான் பிரகாஷ், ஆனா இப்போ நான் அந்த நிஷா இல்ல என்ற வறண்ட குரலில் சொல்ல முகிலனுக்கு மனது லேசாக வலித்தது. மெதுவாக எழுந்து நிஷா அருகில் வந்த முகில், அப்போ நிலா அப்படியே அவ அப்பா மாதிரின்னு சொல்லு என்று குறும்பு கலந்த குரலில் கேட்டு நிஷாவை ஆழமாக பார்க்க, நிஷா ஒரு நிமிடம் அவன் பார்வையில் தடுமாறியவள். அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தாள். ஏய் ஒன்ன தாண்டி கேட்கிறேன், நிலா குட்டி அப்படியே அவ அப்பா மாதிரி, அதாவது என்ன மாதிரி தானே என்று அழுத்தமாக கேட்க அவன் கேள்வியில் அதிர்ந்த நிஷா சட்டென எழுந்து நின்றவள். முகில், நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா என்றவள் குரலில் பயங்கர நடுக்கம். முகில் அவள் அருகில் வந்து அவள் விழிகளை நேருக்கு நேர் பார்த்தவன். அவள் இரு தோள்களையும் ஆறுதலாக பிடித்து, நான் உண்மைதானே சொல்றேன் நிஷா, நிலாக்கு நீ அம்மானா, உன்னை கல்யாணம் கட்டிட்டு உனக்கு புருஷனா வரப்போற நான் தானடி அவளுக்கு அப்பா என்று சொல்ல நிஷா கலங்கிய விழிகளோடு திரும்பி பிரகாஷை பார்க்க அவன் இமை மூடி திறந்த விதமே சொல்லியது முகிலனுக்கு அவளை பற்றி எல்லா உண்மையும் தெரியும் என்பதை. முகிலனின் மனநிலை புரிந்த பிரகாஷ் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பினான். முகிலன் நிஷாவிற்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை. அவனுக்கு நிஷாவை பற்றி ஓரளவு தெரியும். அவ பிடிவாதக்காரி, கண்டிப்பா அவ கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி என்று நினைத்தவன் அடுத்து என்ன என்று யோசிக்க கல்யாண மண்டபத்தில் நிஷாவை பார்த்தவன். கல்யாண பெண் மூலம் நிஷா வீட்டை தெரிந்து கொண்டு முகிலனை வீட்டில் விட்டுவிட்டு இரவென்றும் பார்க்காமல் நேராக நிஷா வீட்டுக்கு சென்று விட்டான். முகிலனை பற்றி எதுவும் சொல்லாமல் நிஷா வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டவன் தான் தெரிந்து கொண்டதை முகிலனிடம் சொல்ல முகிலனுக்கு ஒரு நிமிடம் மூச்சை நின்று விட்டது. அடுத்த நிமிடம், நான் தொலைத்த பொக்கிஷம் மறுபடி என் கைக்கு கிடைச்சிருச்சுடா பிரகாஷ், இனி என்னோட வாழ்க்கை என் நிஷாவும் என் பொண்ணு நிலாவும் தாண்டா என்றவன் மறுநாளே நிஷா வீட்டுக்கு வந்து விட்டான். இன்று இல்ல முகில், இது சரிப்பட்டு வராது, நிலாவுக்கு என்று அவள் இழுக்க அவள் வாயை பொத்தியவன், நிலா ஏன் பொண்ணுடி, நம்ம பொண்ணு, இனிமே அவன் நிலா டாட்டர் ஆஃப் முகிலன் என்று உறுதியாக சொல்ல, முகில் உங்க அம்மா இதுக்கு நிலாவை அவங்க என்று தொடங்கும் போது இனிமே நிலா இந்த நிர்மலாவோட பேத்திமா என்று வந்த குரலில் மூவரும் திரும்பி பார்க்க அங்கு முகம் முழுதும் புன்னகையோடு வந்து கொண்டிருந்தார் நிர்மலா. அம்மா நீங்க எப்படி இங்க என்று முகில் ஆச்சரியமாக கேட்க முகிலன் காதை திருகிய நிர்மலா, பிரகாஷ் நேத்தே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா, ஃப்ராடு பயல, ஒரு வார்த்தை நிஷா பத்தி என்கிட்ட சொன்னியாடா நீ என்றவர் முகில் முதுகில் 4 அடி போட்டவர். நிஷா அருகில் சென்று, இங்க பாரு நிஷா, இனிமே நிலா என் பையனோட பொண்ணு, நீ அவன் பொண்டாட்டி, என் வீட்டு மருமக என்றவர் நிஷா தலையை பாசமாக வருட அவரின் தீண்டலில் தன் தாயை பார்த்த நிஷா சட்டென அவர் காலில் விழ அவளை எழுப்பிய நிர்மலா அவளை அன்பாக கட்டிக்கொண்டார். தோட்டத்தில் இருந்து ஓடி வந்த நிலா
புதிதாக 3 பேர் அம்மாவுடன் நிற்பதை பார்த்தவள் பயத்தில் நிஷா காலை கட்டிக்கொள்ள முகிலன் மெதுவாக நிலா அருகில் வந்தவன் 2 கைகளை நீட்டி வா என்று அழைக்க நிலா நிமிர்ந்து தாயின் முகம் பார்த்தாள். அம்மா போ என்று கண்ணசைக்கவும் மெதுவாக முகிலனிடம் வந்த நிலாவை தூக்கி அவள் கன்னத்தில் முத்தம் வைத்த முகில், நிலா குட்டி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க நிலா இதழ் பிதுக்கி இல்லை என்று தலையாட்ட நிர்மலா குழந்தை கன்னத்தை கையில் தாங்கியவர், இதுதான் நிலா குட்டியோட அப்பா முகிலன், நான் நிலாவோட பாட்டி நிர்மலா என்று தங்களை அறிமுகம் செய்ய குழந்தைக்கு என்ன புரிந்ததோ ஆசையாக முகிலனின் முகத்தை தடவி பார்த்தவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு பா என்று தேன் வழியும் தன் மழலை குரலில் அழைக்க முகிலன் மனம் நிறைந்தவன் தன் நெஞ்சோடு நிலாவை அணைத்து கொண்டான். இருவரையும் பார்த்த நிலாவின் கண்கள் நிம்மதியில் நனைந்தது. எனதான் அவள் நிலாவை தாயும் தந்தையுமாக இருந்து பார்த்து கொண்டாலும் நிலா அடிக்கடி அப்பா வேணும் என்று கேட்கும் போதெல்லாம் குழந்தையின் தந்தை வேண்டும் என்ற ஏக்கத்தை நினைத்து உள்ளுக்குள் தவித்திருக்கிறாள். இன்று முகில் அப்பா என்றதும் எதுவும் யோசிக்காமல் குழந்தை அவன் கழுத்தை கட்டிக்கொண்டதை பார்க்க அவளுக்குள் அத்தனை நிறைவு. அந்தி மாலை பொழுது முகிலன் கழுத்தை கட்டிக்கொண்டு நிலா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அவன் மறுபுற தோளில் சாய்ந்திருந்தாள் நிஷா. கழுத்தில் முகிலன் கட்டிய புது தாலி, நெற்றியில் வகிட்டில் அவன் மனைவி என்று ஊருக்கு சொல்லும் குங்குமம் என்று கொள்ளை அழகாக இருந்தாள் நிஷா. தன் மீது சாய்ந்திருந்தவள் தலையை அன்பாக கோதியவன், எப்படி எனக்காக இத்தனை வருஷம், எந்த நம்பிக்கையில 10 வருஷமா எனக்காக வெயிட் பண்ண என்று ஆச்சரியமாக கேட்க, நான் உனக்கு வெயிட் பண்ணேன்னு சொல்ல முடியாது முகில், ஆனா உன் மேல நான் வச்சிருந்த காதலுக்காக வெயிட் பண்ணேன்னு வேணும் நான் சொல்லலாம். உன்னோட இடத்துல இன்னொருத்தனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அதான் கல்யாணமே வேணாம்னு இருந்துட்டேன். மேல படிச்சேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, அப்பா தான் அடிக்கடி கல்யாணம் பண்ண சொல்லி கெஞ்சிட்டே இருந்தாரு. இன்ஃபேக்ட் அதுதான் அவரோட ஒரே ஆசைன்னு கூட சொல்லலாம். பட் அவர் உயிரோட இருந்தவரை என்னால் அதை நிறைவேற்ற முடியல. அப்புறம் கல்யாணம் பற்றி பேச அப்பாவே இல்லாமல் போயிட்டாரு. அப்பா இருந்தவரை எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, ஆனால் அவர் இறந்த பிறகு தனிமை என்னை ரொம்பவே பயமுறுத்துச்சு முகில். லக்ஷ்மி அம்மா தான் என்னோட ஒரே ஆதரவு. அவங்க மட்டும் இல்லைனா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு. அப்புறம் பிஸ்னஸ்க்காக US போனேன். அப்பாவோட ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் இந்தியா வருவேன். அப்படி ஒரு தரம் வந்தப்போதான் நான் நிலாவை பார்த்தேன். நான் ரெகுலராக ஒரு ஆசிரமத்துக்கு போவேன். அங்கே தான் நிலா எனக்கு கிடைச்சா. எந்த ராஸ்களோ 3 மாச குழந்தைய அநாத ஆசிரமத்தில் விட்டு போயிட்டான் பொறுக்கி. நிலாவை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு முகில். என்னோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் வேணும்னு தோணுச்சு. சட்டப்படி அவளை தத்தெடுத்துக்கிட்டேன். எனக்கு அவளுக்கு நான் அண்ணா ஆகிட்டோம். அவளையும் லக்ஷ்மி அம்மாவையும் கூட்டிட்டு மறுபடியும் நான் USக்கே போயிட்டேன். பிஸ்னஸ் நல்லா தான் போச்சு. ஆனால் எனக்கும் சரி லக்ஷ்மி அம்மாக்கும் சரி அமெரிக்கன் லைஃப் ஒத்து வரலை. ஸோ திரும்பி இந்தியா கிளம்பி வந்துட்டோம் என்றவளை பெருமையாக பார்த்த முகில், உன்னை நினைச்சா எனக்கு மலப்பா இருக்குடி. சத்தியமா உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எப்பவோ என்னை தூக்கி போட்டுட்டு அப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் போதாதுன்னு நிலாவோட உன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டியே. சத்தியமா சொல்றேன்டி, உன்ன மாதிரி பொண்டாட்டி நிலா மாதிரி ஒரு தேவத மகளா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றவன். ஆமா, ஏன் நீங்க கல்யாணத்தில் என்னை பார்த்ததும் எதுவும் பேசாம போயிட்ட? மறுநாள் நானாக வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கும் போது கூட வெறும் ஒரு வார்த்தையில நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடிட்ட. ஏண்டி என் மேல அவ்வளோ கோபத்துல இருந்தியா என்று அவனின் அந்த நாள் பற்றிய சந்தேகத்தை கேட்க அவனை முறைத்த நிஷா. காலேஜ் கடைசி நாள் அன்னைக்கு தான் நான் சொல்லிட்டேனே, எக்காரணம் கொண்டு உன் முன்னாடி வரமாட்டேன், அப்படி வந்தாலும் ஒதுங்கி போயிடுவேன்னு, அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சு போயிட்டேன் என்றவளை காதலாக பார்த்து, நீயும் நிலாவும் எனக்கு கிடைச்ச வரோண்டி என்றவன் தன்னவள் நெற்றியில் முத்தம் பதிக்க, இல்ல முகில், நீங்க தான் எனக்கு கிடைச்ச வரம். நீங்க என்னை ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம் இல்லை முகில். நான் உங்க மேல வச்ச காதலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுக்க நீங்க என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நிலாவை உங்க பொண்ணா ஏத்துக்கிட்டது அத்தை எந்த ஒரு நெருடலும் இல்லாம அவளை பேத்தியா உங்க பொண்ணா இந்த வீட்டோட மூத்த வாரிசா ஏத்துக்கிட்டாங்களே. யாருக்கு வரும் இந்த மனசு? உங்களை மாதிரி நல்ல புருஷனும் அத்தை மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைக்க நானும்
அப்பாவா பாட்டியா கிடைக்க நிலாவோ நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும் என்று அவன் கன்னத்தில் மனைவியாக அவளின் முதல் இதழ் முத்தத்தை பதிக்க மகளோடு சேர்த்து மனைவியையும் அணைத்து கொண்டான் அவள் காதல் கணவன். காதல் வைத்து காத்திருந்த நிஷாவின் காதல் காத்திருப்பு இனிதே முடிந்தது. நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.